கிட்ட காசு இல்லை, அம்மா கொல்லிக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடுலாம் தருவேன், அதனால நான் பாரில்ன்ட்டு. கொள்ளையலுக்கு போனேன்டா இவ தான் வச்சிருக்கிறேன். நான் 6 மாதம் 2 மாதம் வந்து வெட்ட விட்டு போட்டேன். இதில் கொல்லியல் புறக்கிட்டு யாரும் கொல்லி வெட்டேன் வாசலில் கூட்ட போனாலும் இவ வச்சு பாப்பா ஓராட்டுவா நித்திரியாக்கி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா. 7ஆம் மாட்டில் புள்ள கத்துச்சுன்னா தேத்தனி எல்லாம் வச்சு கொடுத்து வச்சு பார்த்துருப்பா. அவைய குளிக்க ஆட்டு வச்சிருப்பா, அவைய குளிப்பாட்டி. அப்போ வயசுக்கு எது இல்லை, அதோட பெரிய இத்து போய் இறந்து அப்படியே கொட்டிப்பட்டிருக்கு. கதையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகர கதவு தான், அது முன்னால் அப்படியே ஃபுல்லாக கிழிஞ்சு போயிருக்குது. அம்மாட்ட சொன்னீங்களா நீங்கள்? என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா கிட்ட காசு இல்லையா, காசு இருந்தால் அம்மா சேர்த்து விட்டுருப்பாவான்ற. கிளாஸுக்கு போகலையோ இல்லை மற்ற பிள்ளைகள் மற்ற எதுவும் சாமான் வாங்கிக்கிறீங்களோ வந்து உங்களுக்கு எதுவும் யோசனை வராது? யோசனை மாட்டேன், எனக்கு தெரியும் அம்மாவுக்கு சரியான கஷ்டம் உண்டு, அதனால நான் அப்படி ஒன்று யோசிக்க மாட்டேன். படிச்சு என்ன வர விருப்பம்? எனக்கு ஒன்றாக விருப்பம் இல்லை, அம்மா மட்டும் பார்த்துருந்தா எனக்கு சரி. என்னையும் அம்மா இப்போ இத்தனை வயசுக்கு வளர்த்தது எங்களோட அம்மா தான் கஷ்டப்பட்டு, அதனால நான் எங்கள் அம்மாவை தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். கேஜிவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்தாரமுள்ள கழுவங்கேணி பகுதிக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவரை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக வந்துட்டு 3 பெண் பிள்ளைகளோட தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அக்கா. அதுவும் சோகமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொன்னால் குழந்தை பிறந்து ஒரு 2 மாதத்துல வந்து கணவர் விட்டுட்டு போனதா நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட அழுது புலம்பி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காமையே அவங்களை இன்றைக்கி பார்த்து அவங்களுக்கான ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம்னா. அதை தாண்டி வந்து பிள்ளைகள் வந்து நல்ல ஆக்டிவான படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கதைச்சதுலேயே எங்களுக்கு விளங்குனது, நீங்களும் பாருங்கள் அப்படிங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்காமல் ஃபுல் வீடியோ காண்பிக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதுதான் அவங்களோட வீடு. அவங்களோட வீட்டுக்கு ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் ரோடு தான். இங்கே அலங்கால கிரவல் இது போட்டு செஞ்சுருக்காங்க. வந்து வரணும் உள்ள வார வாயத்தை இருந்தது அங்கேருந்து. ஓகே, ஆள் அங்கே ஒரு ஆள் வந்து படிக்குது. என்ன கொப்பியா முடுறது? படிங்க நீங்கள் படிங்க. நம்மளை கண்டோன்னே கொப்பியை முடுறாங்க. படிங்க விடப்பா. என்ன படிக்க? யார் அது விட வந்தது இல்லை? அக்கா பார்த்துட்டு இருக்கா. படிக்கிறவா இல்லை சும்மா பார்த்துட்டு இருக்கிறவா? 2ஆம் அடியா? சரி சரி சரி. ஓகேண்ணே, அப்போ இவ்வளோ அது. ஓகே ஓகே. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள்? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? 6ஆம் ஆண்டா? சின்ன நாளாக இருக்கா வேணே. கிளாஸ் எழுக்க போகிறதா நீங்கள்? இது காசு வசதி இல்லை, அதனால போகல நான் கிளாஸுக்கு. போகிறதுக்கு ஆசை இருக்கா உங்களுக்கு? இப்போ இங்கே எங்கெங்கே கிளாஸ் நடக்குன்னு சொல்லி தெரியுமா? அம்மாட்ட சொன்னீங்களா நீங்கள்? என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா கிட்ட காசு இல்லையா, காசு இருந்தால் அம்மா சேர்த்து விட்டுருப்பாவான்ற. ஓ மை காட். நல்லா படிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கா உங்களுக்கு? இப்போ இப்படி போகுது படிப்பு உங்கள்கிட்ட? ஓகே. எத்தனை மாலை வார நீங்கள்? 9, 8 அப்படி தான் வரும். எத்தனை பிள்ளைகள் மொத்தம் உங்களோட கிளாஸில்? 5ஆம் ஆண்டில் இருக்கக்குள்ள 28, இப்போ 34. 34 பிள்ளைகள் இருக்குது. நல்லா காய்க்கிறேன் தெளிவாக வந்து பேசுகிறேன் ஆள் வந்து. ஏன்னாக்கா கிளாஸுக்கு போடல எப்படியாச்சும் சரி ஒரு 1-2 கிளாஸ் நான் எப்படி நான் கஷ்டப்பட்டேன் கிளாஸுக்கு அனுப்புறணுமான்னு சொல்லி அம்மா சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். கிளாஸுக்கு என்னண்டம்மா போகிறேன்னு கேட்பா. எப்படி தான் இருந்தாலும் அவள் கொலசி பிள்ளை எல்லா பிள்ளைகளும் கிளாஸுக்கு போன பிள்ளைகளையும் 180 மார்க்ஸ் எடுத்தாங்க, 50 மார்க்ஸும் எடுத்தாங்க. கிளாஸுக்கு போனாங்க. இந்த பிள்ளை 65 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. போகாமல் இருந்து 65 மார்க்ஸ் எடுத்தவன்.
அவள் இன்னும் ஃபீல் பண்ணி சொல்கிறோம் அவங்கள்ட்ட வந்து இப்படி நான் கிளாஸ் அங்கே கிளாஸ் ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாள். நான் கஷ்டப்பட்டு கொப்பி சாமான் கொடுத்தேன் இந்த தரம் வாங்கி கொடுக்க கோம்பாசாரியை களவெடுக்க வந்து சொன்னோம். அம்மாண்ட கோம்பாசாரி எடுத்து தாங்க என்னோட அதிபரோட வந்து கதைங்கம்மாண்டு. இப்போ நம்ம அதிபரோட கதைக்கையும் அதிபர் சொன்னார் நான் வாங்கி கொடுக்கணும். ஆனால் இன்னும் வாங்கி கொடுக்கல. அப்புறம் அவைக்கு 2ஆம் ஆண்டு தானே அவள் சொல்லுவாள் நான் கிளாஸுக்கு போகணும். அவை அனுப்பினானே இப்போ இந்த மாதம் காசு கட்டாத்தால் அடுத்த நேரம் அனுப்புறேன்னு சொல்லையும் அங்கே அந்த டீச்சர் சொன்ன கொண்டு விடுங்க நான் காசு இல்லாடி பிரச்சனை இல்லைண்டா அவள் இப்போ போகிறாள். இப்போ 3 மந்த் பொம்பளை பிள்ளை தானே பொம்பளை பிள்ளை தான். ஓகே ஆனப்ப தம்பியில் வந்து நல்லா கதைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கஷ்டப்படுற டைமில் வந்து என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நான் கொள்ளு எனக்கு போனேன்டா இவ தான் வச்சிருக்கிறேன். நான் 6 மாதத்துல 2 மாதத்துல வந்து விட்டுப்பட்டேன். இதில் கொல்லியில் புறக்கிட்டு வந்து யாரும் கொல்லி கேட்டேன் நீ வாசலில் கூட்ட போனாலும் இவ வச்சு பாப்பா ஓராட்டுவா நித்திரியாக்கி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா. 7ஆம் மாட்டில் புள்ள கத்துச்சுண்டா தேத்தண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து வச்சு பார்த்துருப்பா. அவைய குளிக்காட்டி வச்சிருப்பா இவைய குளிப்பாட்டி. அப்போ வயசுக்கு ஏற்றது இல்லை அதோட பெரிய செய்வாங்க. அம்மா கொல்லிக்கு போகிற டைம்ல இருந்து நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க? பாபா பார்த்துட்டு இருந்து பாபா கத்தினா தேத்தண்ணி எல்லாம் வச்சு கொடுப்பேன். தேத்தண்ணிலாம் வைக்க தெரியும். இல்லாட்டி அவள் குளிக்கிறதுக்கு சின்ன நேரத்தில் ஓடிடுவாள். அதனால குளிக்காதுட்டு நித்திராக்கிட்டுருவேன். சரி நீங்கள் இப்போ எந்த டைமில் படிக்கிறேன் நீங்கள் வந்து? இரவையிலையும் காலையிலையும் படிப்பேன். படிப்பீங்க? படிக்கிறது எவ்வளோ விருப்பம் இல்லை? நிறைய விரும்பும். ஏன் படிக்கிறீங்க? எதுக்காக படிக்கிறீங்க? அம்மா எங்கேயாவது நான் ஒரு இடத்த வேலைக்கு போனாலும் அம்மாவை பார்க்கணுமன்றதுக்காக தான் நான் அரவாசி. வா சூப்பர் சூப்பர். நல்ல ஆன்சர். உண்மையில் நம்ம வந்து இப்படியான இடங்கள் அதாவது உண்மையில் வறுமைக்கோட்டில் இருக்க குடும்பங்கள்லாம் சந்தித்து அங்கே இருக்க பிள்ளைகள்கிட்ட படிப்பை பற்றியான கேள்விகள் கேட்கும்போது எதுக்காக படிக்கிறீங்களாம் கேட்டால் நான் படித்து நல்ல ஒரு அரசாங்க வேலை எடுக்கணும் அதுக்கு தான் சொல்லி முடிச்சிருங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இன்னைக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அம்மா படுற கஷ்டத்துக்காக வேண்டி நான் படிக்கிறேன் அந்த ஒரு கஷ்டம் புரிஞ்சு அப்படி சொல்லி. ஸோ அது உண்மையில் சரி. இப்போ இந்த உங்களுக்கு கிளாஸுக்கு போகிற பிள்ளைகள்ட்ட நோட்ஸ் எதுவும் வாங்கி எடுக்கிறீங்களோ வந்து பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட கிளாஸுக்கு அதெல்லாம் பார்த்து படிக்கிறீங்களோ? அப்போ உங்களோட கிளாஸ் பிள்ளைகள் கூப்பிட்றது இல்லையா நீங்கள் கிளாஸுக்கு வரணும் அப்படி சொல்லி? கேட்குறதுகள் தான். ஆனால் நான் சொல்லுவேன் அம்மா கிட்ட காசு இல்லை அம்மா கொல்லிக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடுலாம் தருவேன் அதனால நான் பாரலன்ட்டு. உண்மையில அந்த எவ்வளோ தெளிவாக கதைக்கிறேன்னு. ரைட். சரி உங்களோட கொப்பியெல்லாம் பார்ப்போம் ஒரு கடுமை உங்கள்கிட்ட இல்லை அவங்கள்ட்ட வச்சிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இவங்க இப்போதைக்கு உள்ள வீட்டோட நிலவரத்தை காண்பிக்கிறேன் பாருங்கள். அதனால தான் அவங்க இங்கே இருக்கல மழை பெய்கிற டைமில். மற்றபடி காலையில் வந்து எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி தெரிஞ்சுட்டு இங்கேருந்து திரும்ப போய் அங்கே தான் தூங்குறது எல்லாமே செய்கிறதா. எங்கே ஓகே அதையும் காட்டுறோம். நாங்கள் இப்போ அவங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு வாடகை ஏதாச்சும் எடுக்கிறாங்களா உங்கள்கிட்ட? சும்மா தான் தாங்க விட்டுருக்காங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த மாத கடைசியில் வராங்க. வந்தானா இந்த வீட்டுக்கு வந்துருங்க. செட்டே லைட்டு போய் தானே போயிட்டு சரி உள்ளே வந்து நாங்கள் நிலவரத்தை காட்டுறோம். இப்போ தங்கச்சி வச்சுட்டு கொப்பி உங்கள்கிட்ட கொப்பி தானே என்ன? அப்போ அதில் எழுத்த பார்ப்போம் இல்லைங்க. ரைட். யார் உங்களோட எழுத்தா? அப்போ அக்காட எழுத்தா? சரி சரி சரி. பெரிய எழுத்து தானே. நாலு எழுத்து யார் எல்லாம் பாசி எடுத்துருக்கிறாங்க. கொண்டோம் எப்போது? 2024 3ஆம் மாதம் 3ஆம் தேதி. என்ன கொப்பி இது? பாடம் என்ன பாடம்? கிறிஸ்தவ பாடம். ஓகே அப்படி நாங்கள் வீட்டோட நிலவரத்தை காட்டுறோம் பாருங்கள். ஏன் அவங்க வந்து இப்போ இங்கே இருக்கலான்னு சொல்லி முதல்ல கதையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகர கதவு தான். அது இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக கிழிஞ்சு போயிருக்குது. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மோட்டுக்காக வேண்டி அவங்க போட்டிருக்கிறது தகரம் ஒன்று தான். அந்த தகரம் வந்து காற்றுக்குது கிளம்பிட்டு இப்போ மோடு இப்படி இருக்கிறதுனால சேஃப்டியே இல்லை இங்கே அவங்களுக்கு. அதனால தான் இப்போ இங்கே நிற்காம வந்து இப்போ அங்கே நிற்கிறவங்க அவங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட வீடுதெல்லாம் வந்து காட்டணும் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இது. இஞ்சலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ இந்த மாத கடைசியில் நீங்கள் இங்கே வரணுமா? இந்த வீட்டெலாம் வரணுமா? இந்த மாதம் வந்துடுவாங்களே நான் அவங்க. ஓகே இது வந்து கிச்சன் பகுதி. கடைசியாக எப்போ அங்கேயால சமைச்சிங்க? இங்கே இந்த 3ஆம் மாதம் 20ஆம் தேதி சமைச்சு சாப்பிட்டேன். 30ஆம் தேதி இப்போ அங்கே போகணும். நீங்களாமே புள்ளி வச்சிருக்கலாம். மழை வைரவையில் வந்தாலும் 3ஆம் மாதம் 30ஆம் தேதி அது வந்து அவங்க அப்போ அது வரைக்கும் இங்கே இருந்தேன் நீங்கள்? இங்கே இருந்தேன் நான். இப்போதைக்கு தான் போயிருக்கீங்க? இப்போதைக்கு தான் போகணும் நான். இந்த இதில் எப்படி இருக்கு உள்ள வந்து என்ன மேலே அந்த தகரமெல்லாம் கலண்டுட்டா எல்லாம் கலந்து
ஒருத்தர் மிலையத்தி போடுறது பக்கத்தாக்களை கூப்பிடுறதுக்கும் பயதுலாம் புருஷன் இல்லாமல் இருக்கிறாங்க அது கதைப்பாங்களே. இப்போ என்னென்னா பார்த்தேன் நான் இதில் இந்த குரங்கள் நிறைய ஓடி தெரிஞ்சது நிறைய குரங்குன்றது அப்போ இது அதை வேறு பிக்கிறே இல்லை. இல்லை குரங்கு இதுக்கு மேலே இந்த ஓட்டைகளுக்கு மேலே வேறு இதுக்கு மேலே ஏறாது. நான் இந்த பிள்ளையில விட்டுட்டு போவேன் பையவையை விட்டுட்டு பார்க்க சொல்லுவாங்க நீ குரங்கு பிள்ளையில தூக்குறதுலாம் சொல்லுவேன் உள்ளுக்கு கொண்டு வச்சு திரிங்க கதவை அடைச்சிக்கிறீங்களா இந்த கதவை பிஞ்சிருக்கு பயப்படுவேன் எனக்கு எல்லாம் எதுக்கு இருக்கண்டு. அதுக்கு அருவாசி என்னென்னா நான் இந்த மலையில் வந்தாலும் இந்த பிள்ளையில வச்சிருக்கல அந்த கஷ்ட நிலையில நான் அந்த வீட்டில் போய் இருந்தேன். இது நார்மலாக திருத்திரண்டா விட முடியும். இப்போ சரியா எனக்கு இவ்வளோ வந்து கேட்டு நாங்கள் மட்டைக்கு மட்டும் 6000 100 மட்டைக்கு 6000 வேணும். அப்போ நான் மட்டைக்கு காசு இல்லாத ஆக்கட்ட ஓடி தெரிஞ்சேன். நான் எனக்கு வட்டிக்கு நான் தாங்க நான் மேய்ஞ்சி திருந்து போட்டு போகிறவங்கள பார்த்து நான் வேலைக்கு போய் தரேன்னு சொன்னேன். ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணல. என்னோட அந்த பக்கம் அப்படி காடு மாதிரியா அப்படி ஓ மஞ்சள காடு குரங்குன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் தான் பாஞ்சு போய் இப்போ அதுக்குள்ளே தான் நிற்கிது அந்த நிற்கிது இங்கே இருக்குன்னு சொன்னால் இப்போ மலை செலவு கூட கட்டி எவ்வளோ டாய்லெட் இது கட்டி எவ்வளோ கிளம்பு டாய்லெட் கட்டி 1 வருஷம். 1 வருஷம் யார் செய்தாங்க? ஏன்னா எம்பி எம்பி செய்தது. ஓகே எம்பி மூலம் கிடைச்ச ஒரு உதவி தான் வந்து இங்கால வந்து பாருங்கள் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து செத்து எல்லாம் வந்துட்டு இத்து போய் இறந்து அப்படியே கொட்டிப்பட்டிருக்குது. கரண்ட் வசதியெல்லாம் இருக்குது என்ன கரண்டெல்லாம் இருக்குது. எங்களோட அம்மா வருத்தமாக இருந்தது கேன்சர் வருத்தம் வந்து எங்களோட அம்மா மோசம் பண்ணுவேன். எவ்வளோ காலம் இப்போ அம்மா மோசம் போய் இந்த 7 வந்தேன்டா 4 வருஷம். அப்போ எங்களோட அம்மாவுக்கு வருத்தம்னு சொல்ல எனக்கு ஒரு ஆக்கள் எங்கள் அம்மாவோட ஒண்டை விட்ட ஆக்கள் கரண்ட் வசதியெல்லாம் எடுத்து தந்து இது செஞ்சவங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு அம்மாவுக்கு சீமெண்ட் வேணும் அம்மாவுக்கு மோசம் போகிறாவோட எனக்கு தெரியாது அம்மா கடுமையாக கிடந்து இது செய்யணும் நினைக்கணும் சீமெண்ட் எடுத்து தாங்கன்னு சொல்ல அவங்களும் சீமெண்டையும் போட்டு நான் கரண்ட் வசதியும் செஞ்சு தந்தவங்க. இது வளவு உங்களோட வளவு தானே? இந்த வளவு தான். ஓகே இதை தாண்டி உங்களோட வளவுக்குள்ள இதை பற்றி காண்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு இடத்துல வந்து இருந்தே பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜீவமலர். ஜீவமலர். ரைட் ஓகே பயப்படாதீங்க வாங்க கிட்டத்துக்கு நாங்கள் உங்களோட தம்பி மாதிரி இல்லைன்னு சொன்னால் தம்பி என்ன நினச்சிக்கொள்ளலாம் நீங்கள். ஓகே இப்போ நீங்கள் திருமணமாகி எத்தனை வருஷம்? நான் திருமணமாகி 11 வருஷம். 11 வருஷம். 11 வருஷமாக இங்கே தான் இருக்கிறீங்களா? ஓ 11 வருஷம். அப்போ உங்களோட கணவர் விட்டு பிரிஞ்ச எவ்வளோ காலம்? 1.5 வருஷம். 1.5 வருஷம். அப்போ அதுக்கு முதல்ல அந்த 9.5 வருஷமாக வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? சந்தோஷமாக தான் இருந்தது. நல்ல நிலைமையெல்லாம் இருந்தேன். நான் இருந்தேன்னா இந்த மாமியாரோட 9 இந்த கல்யாணம் கட்டி 3 வருஷமாக மாமியாரோட இருந்தேன். நான் எனக்கு சகோதரங்கள் ஒருத்தருமே இல்லை. அப்போ என் அம்மா என்னோட இருந்தவன் என் அம்மாவுக்கு இதனால வருத்தம் கொண்டு வந்தது. இப்போ வருத்தம் ஒரு கையில் இந்த வளவு வாங்கி நான் இப்போ வாங்கி 8 வருஷம். 8 வருஷம். அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க இல்லை நீங்கள் பண்ணீங்களா? இல்லை அம்மா தான் வாங்கி தந்தா. அம்மா என்னண்டா எனக்கு இன்னொரு வளவு இருந்தது எங்களோட மாமா கல்குடாவில் வாங்கி தந்தா. அப்போ அந்த வளவை நாங்கள் விற்று போட்டு இங்கே தான் மாப்பிள்ளை இங்கே மாப்பிள்ளான்னு இங்கேயானே நம்மளுடைய பிறந்து வளர்ந்த இடம்னு சொல்லிவிட்டு அந்த வளவு விற்றுப்பட்டு இந்த வளவு வாங்கினேன். நான் வாங்கி இங்கேருந்து மூத்த ஆளுக்கு 2 வயசு நான் இந்த வளவுக்கு வரக்கலை. அப்போ நம்ம வந்து இதாக இருந்து போட்டு என் ஹஸ்பண்ட் வெளிநாடு அனுப்பினேன். மாப்பிள்ளை வட்டிக்கு காசு வாங்கி நான் வெளிநாடு அனுப்பி வட்டிக்கு வாங்கி அனுப்பி எல்லாம் நாட்டுக்கு சவுதிக்கு அனுப்பி இருந்தப்போ அவர் காசெல்லாம் இதை அனுப்பி இருந்தப்போ இதுக்குள்ள இன்னொரு சிக்கல் ஒன்று வந்துட்டு பொம்பளை தொடர் ஒன்று வந்துட்டு வந்து அம்மாவுக்கு வருத்தம் பிறக்கலையும் ஏன் அம்மாவுக்கு நல்லா செலவழிச்சு. நான் அம்மாவுக்கு செலவழிச்ச காசு இருந்தால் நான் ஒரு வீடு கட்டியிருக்கலாம். இந்த பதுளைக்கு அங்கே இங்கெல்லாம் கொண்டு போய் கரண்ட் பிடிச்சி கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போய் ஓடி தெரிஞ்சுனேன் சுகமாக்கலாம். என்ன நோய்ன்னு சொன்னாங்களா? கேன்சர். கேன்சர் அம்மா சாப்பிடலாது மாப்பொட்டியல் மாட்டின்னுகள் அந்த விலக்கூடிய மாட்டின்னுகள் தான் எடுத்து கொடுக்கணும். கொடுத்துருந்தாப்ப ஒரு பிரச்சனையில் ஏற்கனவே எங்களோட அம்மா வருத்த மாதிரி கேட்கலையே அவர் வேணாம் நான் போப்புறேன்னு சொல்லி அவரோட ஃபோன் எடுத்தவர். அப்புறம் அவங்களோட ஆக்கள் எல்லாம் கதைச்சி தான் இல்லை நீ அப்படி செய்ய பாவம் தாய் தோப்பு இல்லை பிள்ளையா போயிடும் ரெண்டு சொல்லி சரி என்று கேட்டு இருந்து ஓட்டு திருப்பி வெளிநாடு அம்மா மோசமானவரை திருப்பி 2 வருஷம் இருந்தவர். இருந்து 2 வருஷம் 1 வருஷத்தால் வந்துட்டார். வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு அம்மாவுக்கு சீரியஸாக இருக்கல. அப்போ நான் கரண்ட் எடுக்கணும்னு சொன்னார். என்னட்டா காசில் இவ்வளோ தான் இருக்குது கரண்ட் எடுக்க 50,000 கேட்டாங்க. அப்போ சொன்னார் என்னட்டு 20 இருக்குது மலர். அப்போ யார்கிட்ட இருந்தாலும் ஒரு 50 கேட்போம் 30 கேட்டோம்னா 50 ஆகும். சீமெந்தெல்லாம் போடணும் ஒரு 50 கிழங்குன்னு. அப்போ அம்மா தெரிஞ்சாக்கலாம் அவங்க அம்மா காய்ச்சா எனக்கு சரியான ஒரு மாதிரிக்கு மெத்தை கேட்டோம். அம்மா மெத்தையும் வாங்கி தருவேன் தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எங்களால் வசதி இல்லை ரெண்டு சொல்லையும். அப்புறம் சொன்னாங்க நாங்கள் உனக்கு வீடு கட்டி தெரியலாது
நாங்கள் சீமந்தம் போட்டு கரண்ட் எடுத்து தரோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தான் கரண்டெல்லாம் எடுத்து சீமந்தெல்லாம் போட்டு செஞ்சு அப்புறம் அம்மா நான் பதிலோக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருந்தேன். இந்த 2வது ஆள் 2 வயசு 2.5 வயசு கொண்டு வச்சுருக்கும் போது எனக்கு சரியான கவலை. நமக்கு ஒரு சவாரம் இல்லை, நமக்கு உதவி இல்லைன்னு எண்ணித்து அவளோட இருக்கலையும். அப்போ நான் நினச்சேன், நான் என்னத்துக்கு இருக்கேன் இதெல்லாம் இருந்து பிரயோசனம் இல்லையே, நம்மளோட அம்மாவுக்கு உதவி இல்லைன்னு சொல்லி நினச்சிருக்கல. கடைசியில் எனக்கு இது செஞ்சு விட்டு நான் விட்டுத்தேன். அப்போ அம்மா இருக்கல, அம்மாவுக்கு சீரியஸாக இருக்கலையும் ஹஸ்பண்டோட காய்ச்சி தான் இருந்தேனா. அப்போ வந்தவர் அம்மாவோட சாவுக்கு வரைச்சல அவர் வரல, வெளிநாட்டு விடலை. அப்போ அம்மா செத்த 6 மாதத்தால் வந்தவர் வரையும் நாங்கள் சொன்னோம் இங்கே இருக்கலாதுன்னு சொல்லையும். அப்போ இந்த அளவுக்கு இருக்கல அவருக்கு செய்வினையா என்று சொல்லி செஞ்சார். அப்போ நான் சரி என்று விட்டு சொன்னேன். இப்போ எங்கே இருக்கிறேன், இடமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, உங்களோட ஆக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்ல அவங்களோட ஆக்கள்கிட்டையும் போயிடலான்னுத்தேன். சரி என்று விட்டு நான் விட்டு தந்துட்டு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்னு விட்டு வேறு டெய்லியாக ஃபோன் கதைக்கிறான். அவையோட ஃபோன் காய்ச்சிருக்கல. நான் சொன்னேன், நான் எனக்கு வேணாம், இப்போ என் 2 பொம்பளை பிள்ளை, நமக்கு வயிற்றுலேயும் ஒரு பொம்பளை இருக்குது, அதை என்ன பிள்ளையா இருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். பிள்ளை இருக்கும்போது விட்டுட்டு போனால் புள்ள வயிற்று பிறந்து 2 மாதத்தால் நான் சொன்னேன். அப்போ புள்ள பிறந்து சரியா 1 மாதத்தால் மருத்துவம் வந்து செய்வேன் பேன் காட்டில் ஓடுற மாதிரியெல்லாம் எடுத்து இவ்வளோ தெரிக்கார ஒரு பூசாரி அவர் தான் வெட்டி கழித்து வேலை பார்த்தோம். 1 லட்சம் ரூபா செலவாயினது. அது இந்த பிள்ளையோட கழுத்தில் இருந்த மாலையும் தோடையும் கொண்டு அடகு வச்சு போட்டு கழிப்பெல்லாம் கொடுத்து வேலை பார்த்தேன். வருத்தத்தை சோமாக்கி எடுக்க தம்பி போயிட்டார் அவங்களோட அம்மாட்ட. போன அங்கே வந்திருக்கட்டாமட்டா அங்கே போயிருந்தேன். எனக்கு ஒரே அடிக்கிறது ஆக்கினப்படுத்துகிறேன். அவையோட ஃபோன் கழிச்சு திரிக்கல நமக்கு அடித்து ஆக்கினப்படுத்தேன். எப்படி இருக்கலாம். இப்போ நான் கத்திப்பட்டு நான் அவர்கிட்ட அம்மாட விட்டு வந்து எண்டை விட்டு வரேன். இங்கே வந்து சொன்னார், நான் வர மாட்டேன் அடப்புக்கு, புள்ளையில திரட்டாமட்டு விட்டேன். நான் இந்த புள்ளையில் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு புள்ளையில் நான் ஒரு வெளியே சவரம் இல்லை, இந்த புள்ளையில் எனக்கு இது ஓட்டு நம்பிச்சுட்டு இருந்தேன். நான் வரல. நான் சரியா பிள்ளைக்கு 1 வயசு ஆயிடுத்து. நான் போய் வழக்கு போட்டேன். வழக்கு போட்டு எனக்கு வழக்கு பேசுறதுக்கு மயூர்கிட்ட போய் கை கட்டாமன்னாங்க. நான் எனக்கு அப்படி கைக்கு எனக்கு வசதி இல்லை, காசு இல்லைன்னுட்டு. அவன் ஒரு வழக்குக்கு ஒரு 5000 மட்டும் கட்டணும், நீ அவைய போய் சந்திக்கிறதுக்கு வேறு வேணும் அப்படின்னு சொல்லி என்னட்டு சொன்னாங்க. ஆக்கள் சூரிய பெண்கள் போய் கதைச்சா அங்கே அவங்க இது செய்வாங்க. அங்கே போய் வழக்கு போட்ட இடத்த வழக்கில் சொன்னார், நான் காசு கட்ட மாட்டேன்னு சொல்ல. இந்த அதுக்கு ஜட்ஜி சொன்னார், நீ கட்டத்தாம உண்ட புள்ளியல் தானே 30,000 கட்டத்தனத்தை அவர் சொன்னார். எனக்கு வசதி இல்லைன்னு. அப்போ எவ்வளோ கட்டலாம், 20 தான் கட்டுவேன்னு சொல்லித்தரேன். அப்போ 20 சரின்னு போட்டு கட்டி கொண்டு வந்தேன். இந்த மாதம் இல்லாடி அடுத்த மாதம் கட்டுவார் 20. இந்த மாதம் சில நேரம் காசு இல்லை இல்லைன்ட்டு கொண்டு போட்டு இப்படி இருக்கல. நான் சொன்னேன், எனக்கு ப்ராக்டர் மட்டும்லாம் காட்டினேன், என் வீடை வந்து பாருங்க, எனக்கு இப்படி தண்ணியில் வேண்டாம் 3 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளை, எனக்கு கஷ்டம் எல்லா இடமும் சொல்லி செஞ்சினேன். ஒரு இதுவும் கிடைக்கலான்னு இந்த எம்பி மூலமாக தான் எனக்கு இந்த டாய்லெட் கிடைச்சது. நான் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுல ஒன்றும் எனக்கு வீடு இல்லாதால நான் இப்போ அங்கே போயிருக்கேன். அரசாங்கத்தால் இந்த வீட்டு திட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அரசாங்க கொடுப்பனவங்களை ஏதாச்சும் இருக்குதா உங்களுக்கு? சமத்தி தாரம். எவ்வளோ தருவாங்க? சமத்தி 10,000 வரும், 12,000 வரும் 4 மாதத்துக்கு. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து அப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ மாதம் ஒவ்வொரு மாதமும் சரியா தவணைக்கு வந்து காசு கட்டுறாரு? சில நேரம் தவணைக்கு வராது, அடுத்த மாதம் தான் கட்டுவார். அது 20 தான் கட்டுவார். இப்போ நாங்கள் ப்ராக்டர்கிட்ட போய் காய்ச்சி நாங்கள் இப்படி கட்டினா நான் என்ன செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் மேல் பயப்படுற, உனக்கு அரியஸ் வரும், ஒரு நேரம் அரியஸ் கூட வரும், இந்த புள்ளையில் வளர மட்டும் அவர் கட்டத்தாமணும், கட்ட முடியலாது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இருந்து யோசிச்சு பார்த்தேன், நம்ம இவற்றை 20 நம்பி திருந்த மாட்டோம், நம்மளோட பிள்ளைகள படிப்பு இது செஞ்சு போகும். இது மற்றது நமக்கு ஒரு இதுவும் இல்லை. சவோரம் இருந்தால் போய் கேட்கலாம், ஒரு 500 ரூபா காசாங்க 100 ரூபா காசாங்கன்னு நான் கேட்டு வாங்கலாம். எனக்கு ஒருத்தருமே இல்லை. இப்போ நான் தான் நினைச்சேன், பிள்ளைகளை விட்டுட்டு கொல்லி உறக்க போகிறதுன்னு விட்டு இந்தவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, கூட்டுறதுக்கு கூப்பிட்டா போய் கூட்டி கொடுக்குறேன். கூட்டி கொடுத்து வாசலில் கூட்டி கொடுத்து நீ என்ன புள்ளைகளை நீ பிடுங்கிறது எல்லாம் செஞ்சு கொடுத்தா ஒரு 1000-500 ரூபா காசு வருவாங்க. எடுத்துட்டு வந்து சமைச்சு பிள்ளைகளை சாப்பிட கொடுக்குறோம். அப்போ இந்த பிறகுக்கு போகிறது எவ்வளோ கிழமை அந்த தொழில் செய்றீங்க? பிறகுக்கு போனால் அவள் சின்ன இருக்காது, 2 மாதத்துலேயே நான் போய் கட்டி. அப்போ அந்த பிள்ளைய பார்த்துக்கொள்ற 2 பாத்து அவள் பாப்பா அந்த 6 வயசு அந்த 6ஆம் ஆண்டு படிக்கிறா 6 ஆண்டு படிக்கிறா பாப்பா நித்திரியெல்லாம் ஆக்கி வைப்பான். இப்போ நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கா. உண்மையில் 3ம் பிறந்தது பெண் பிள்ளைகள் என்று சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப சூழ்நிலை தெரியுங்கள்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுகளும் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் பிள்ளை கூட பிறக்கலைன்றது வந்து எங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்காது உங்களோட இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது. ரைட், அப்படி இருக்கையில் வந்துட்டு மூத்த பிள்ளை எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்து கொள்ளுது. உண்மையில் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது அந்த பிள்ளை படிக்கிறதுல. இந்த படிப்பை பற்றி என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட? படிப்பில் ஆளுக்கு நல்ல ஊக்கம் இருக்குது. ஆனால் என்னையெல்லாம் தப்புன்னு சொல்லணும். ஏனெண்டா நம்ம இந்த பிள்ளைய படிப்பிக்க நமக்கு தகுதி இல்லாதவளாக இருக்குன்னா. உண்மையில்
பிள்ளையிற பேச்சை பார்க்கும்போதும் அவங்கள இதில் பார்க்கும்போது நல்லா இந்த பிள்ளை நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளை ஒரு நேரம் படித்தாலும் இந்த பிள்ளைனே பாப்பாவும் அந்த இது ஒரு இது இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் உதவி கேட்டீங்க? இப்போ நான் 2 இடத்துல போய் உதவி கேட்டேன். டிஎஸ்சிட்ட போய் கேட்டிருக்கேன், இந்த எம்பி மாட்டெல்லாம் போய் கேட்டேன். ஒருத்தர் ஒரு உதவி சரி இந்த டொய்லெட் மட்டும்தான் கட்டி தந்திருக்காங்க. கடைசி நாங்கள்லாம் தண்ணி வேண்டாலும் எனக்கு செஞ்சு தாங்கண்டு தண்ணி வேலையும் செஞ்சு தரல. அப்போ இந்த அடிப்பைப்பு மோட்டர் இருந்தது, மோட்டர் அவங்க அந்த கரண்ட் எடுத்த ஒரு நான் தான் வாங்கி செஞ்சேன். நான் அது மோட்டர் பழுதா போயிட்டு பழுதா போக கடையில் கொண்டு கொடுத்தேன்னா அப்படியே அதை விட்டுது. காசு இல்லை ஆத்தல் எடுக்கிறதுக்கு 5000 கேட்க என்னட்ட இல்லை இருந்த கட்டுற மாதம் கட்டுற 20,000 அப்படி எடுத்து அப்போ கொண்டு கடையில் கொடுத்து பண்ணி அடுத்த மாதம் ஃபுல்லாக சாமான் எடுக்கணும். அப்போ இங்கே இந்த கொட்டு கிணறுலாம் பதிக்கலாம், அதை பதிக்கலாம் அத்தனை நமக்கு செஞ்சு தரல. இப்போ அங்கே போய் எத்தனை 2 மாசமா இல்லை இந்த 3ஆம் மாதம் கடைசிலாம் போடணும். 3 மாசம் கடைசியில். அப்போ அதுக்கு முதல்ல பெய்கிற மழை வெயிலுக்குள்ளெல்லாம் எப்படி இருந்தது? இது என்ன நான் இதுக்குள்ளே இருந்து சில நேரம் இந்த வீட்டை போய் படுப்பேன், இல்லாட்டி இந்த அந்த பக்கத்தில் அங்கே ஒரு வீட்டை போய் படுக்கிறேன், மலைக்குள்ளே ஓடி போய் அங்கே படுக்கிறேன். சரியான இதான்னு சொன்னால் சமைக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லாட்டி என்ன செய்யறேன்னு மூத்த மகள் சொல்லுவாள், அம்மா சமைக்காட்டி பிரச்சனை எங்கம்மா சமைக்க போறிய, நம்ம தேத்தனையை நம்பிச்சு குடிச்சுட்டேங்க போய் படுப்போம்னு சொல்லுவாங்க. நீ என்னத்தை வாங்கி கொடுத்தோன்னே நாங்கள் விட மாட்டோம், பட்டணி போடல பிள்ளைகள்னு சொல்லி பானை வாங்கி கொடுத்தோம், அம்மா பான் வேணும் அம்மா சொல்லுவாள். அதெல்லாம் சொல்லுவாள். உண்மையாக சொல்ல போனால் இங்கே இருக்கிறது கூட ஒரு கதிரை இல்லை, என்ன நின்று கொண்டு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. பக்கத்து வீட்டில் கதிரை எடுத்து வந்தாங்க, நான் சொல்ல இல்லை வேணாம், நாங்கள் போகிற நிறைய இடங்களில் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். உங்களோட வீட்டில் இல்லாத ஒன்றே இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டாதீங்க. நிறைய இடத்துல நாங்கள் போகிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பெரிய கட்டை மாலை போட்டிருப்பாங்க, கையில் காப்பு போட்டிருப்பாங்க, இன்னும் தம்பி அவங்க மாலை காப்பெல்லாம் போட்டிருக்காங்க, போது ஈஸின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்டே தனிப்பட்ட ரீதியில் ஃபோன் பண்ணி கட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கவரிங் தான், அங்கே எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. நிறைய இடத்துல வந்துட்டு நாங்கள் சொல்லியும் கூட ஆனால் நீங்கள் இருக்கணுன்றதுக்காண்டி பக்கத்து வீட்டில் கதிரையை வேண்டி கொண்டு போட்டுட்டு இருப்பாங்களா அப்படி. ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையில் வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிஜமான ஒரு வாழ்க்கை வந்து தெரியும். காதில் போட்டிருக்கிறோ, கழுத்தில் போட்டிருக்கிறோ, கையில் போட்டிருக்கிறோ எதுவுமே உண்மை கிடையாது, கவரிங். அண்ட் அது தாண்டி இங்கே வந்து இருக்கிறது கதிரையில் இப்போ எடுக்க போனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களோட உண்மையான ஒரு லைஃப்பை காட்டணும், உண்மையான நிஜமான அந்த ஒரு வாழ்க்கையை காட்டினா மட்டும்தான் வந்து இவங்களோட ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேக்கா, இப்போ படிப்பை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிறோம். இப்போ பேசிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக மிகுதி வந்து பேசலாம். ஓகே, தங்கச்சி எத்தனை மணி படிக்கிறான்னு சொன்னீங்க? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். எப்படி படிப்பெல்லாம் போகுது தங்கச்சி? கதைப்பா வடிவா. வணக்கம். கதைங்களேன் என்ன வைக்கப்படுறது, கூப்பிட்டு ஓடி வந்தாலும் நான் வைக்கப்படுறேன் கதைக்கிறதுக்கு வந்து கதைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. கதைங்க அக்கா நல்லா கதைக்கிறாங்க, கதைக்க மாட்டீங்களா? நீங்கள் கதைக்க மாட்டீங்களா? கதைங்களேன் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள்? எப்படி போகுது படிப்பு? நல்லம்மா நல்ல 2ஆம் ஆண்டு படிக்கிறா. அக்கா எதுவும் சொல்லி தராங்களா உங்களுக்கு? என்ன சொல்லி தராங்க? என்ன சொல்லி தராங்க? புத்தகம் மாதிரி தரேன். இப்போ ஆனாவனால் எழுதுவீங்களா? நீங்கள் உள்ள எழுதுவீங்களா? என்ன தெரியும்? சரி, அப்போ ஆனாவனை சொல்லி காட்டுங்க அப்போ உங்களுக்கு. ஏபிசிடி தெரியுமா? ஏபிசிடி தெரியா? சரி, ஓகே. உண்மையில வந்து இப்படி ஒரு இடத்துலேருந்து 2 பேரும் வந்து இந்த வயசில் இப்போ என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்க போகும்னு சொல்லி உண்மையாக அவங்களுக்கான அந்த கல்வியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே போவாங்க. சரி, இப்போ பிள்ளைக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது படிப்பில், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இதை செஞ்சு இருந்தால் எனக்கு நல்ல மண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எனக்கு ஸ்கூலில் காசு கட்டணும். என்ன காசு கட்டுற ஸ்கூலில்? அந்த ஸ்கூலில் புத்தகம் என்ன அடிக்கையாமண்டு காசு கட்டவங்க டியூட் அப்படி எதுவும் அடிக்கிறது கேட்குறவங்க என்ன அதுக்கு காசு கொடுக்கணும். அது கொடுக்கல என்ன எவ்வளோ அது? 500 ரூபா வேணும் அதுக்கு. அப்போ என்ன சொன்னீங்க டீச்சர்? நீங்கள் என்ன சொன்னீங்க? அம்மா ஹொல்லிக்கு போய் தாங்க சாப்பாடு தரவங்களுக்கு காசு தரத்துக்கலாம் வசதி இல்லைன்னா என்ன சொன்னாங்க டீச்சர்? அவங்களுக்கு தெரியும் அவங்க காசு வேணுமா, அதுக்கு எல்லாருக்கும் நான் அடிக்கணுமா சொன்னாங்க. இப்போ சில ஸ்கூலில் வந்து இப்படி எதுவும் கஷ்டம்னு சொல்லி சொன்னால் அவங்களே செஞ்சு தருவாங்க தெரியுமா? இப்போ ஸ்கூலில் வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்களோ, அது செஞ்சு கொடுத்தவங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. இவளுக்கு மட்டும் ஒரு பேக்கும் கொப்பி சாமான் 6 பென்சிலும் அலிரப்பரும் கட்டரும் கலரும் கொடுத்தவங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எதுவும் அந்த பேக் அது எதுவும் பிரச்சனை, ஷூ பிரச்சனை அப்படி எதுவும் இருக்கும்? என்ன இருக்குது? ஷூ வாங்கணும். ஷூ இல்லையா? இல்லை, ஷூ இல்லாமல் தான் போகிறீங்களே. இப்போ
ஷூன்றதுக்கிட்ட பிஞ்சிருக்கி. எப்போ வாங்கின ஷூ இப்போ? அது 5ஆம் ஆண்டில் வாங்கினேன். 5ஆம் ஆண்டில். சரி, இப்போ ஸ்காலர்ஷிப்பில் வந்து இப்போ 65 மார்க்ஸா? 65 மார்க். அப்போ நீங்கள் யோசிச்சு நீங்கள் கிளாஸுக்கு எதுவும் போயிருந்தால் எடுத்துருக்கலாம் கூடன்னு சொல்லி. இப்போ 65 மார்க்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் அதை சொல்லுங்கள். இது நான் வீட்டில் இருந்து படிச்சிருக்கேன், அதோட எங்கள் சாரும் படிப்பிச்சு தந்திருக்காரு, அதனால நான் அப்படி 65 மார்க்ஸ் எடுத்தது காரணம். இப்போ உங்களுக்கு அதாவது படிச்சு என்ன வர விருப்பம்? எனக்கு ஒன்றாக விருப்பம் இல்லை, அம்மா மட்டும் பார்த்துருந்தா எனக்கு சரி. ஏதாவது ஒரு வேலை எடுத்து அம்மாவை பார்த்தா சரி, அது மாதிரி தானே. இப்போ என்னதுக்கா இப்போ ஒரு காரணம் இருக்குது தானே, அம்மாவை நான் பார்க்கணுன்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது தானே. இப்போ கேட்டால் சொல்லுவாங்களா அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் முடியும், நீங்கள் சொல்கிறீங்களாப்பா இந்த அம்மாவை பார்க்கணும் நான் சொல்லி. அப்போ அதுக்கான காரணம் என்ன? என்னை அம்மா இப்போ இத்தனை வயசுக்கு வளர்த்தது எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு, அதனால் நான் எங்கள் அம்மாவை தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. எந்த அளவுக்கு விருப்பம் அம்மாவை பார்க்கணுன்ட்டு? எனக்கு நிறைய அளவுக்கு விருப்பம். சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏதாவது சாப்பாடு எதுவும் கேட்டு அம்மா இல்லைன்ட்டு அப்போ நீங்கள் வந்து சண்டை பிடிக்கிறீங்களா எதுவும் செய்யணும், அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கேட்டுருந்தாங்க, அம்மா இல்லைண்டா பேசாமல் இருந்துடுறோம். இப்போ நீங்கள் வழியில் போக்குள்ள வந்து மற்ற பிள்ளைகள் இந்த கிளாஸுக்கு போக்குலையோ இல்லை மற்ற பிள்ளைகள் மற்ற எதுவும் சாமான் வாங்கிக்கிறீங்களோ வந்து உங்களுக்கு எதுவும் யோசனை வராது? அப்படி யோசிக்க மாட்டேன். ஏன்? எனக்கு தெரியும் அம்மாவுக்கு சரியான கஷ்டம் உண்டு, அதனால நான் அப்படி ஒன்று யோசிக்க மாட்டேன். உண்மையாக வந்து எனக்கு என்னென்னா பிடிச்சது வந்து ஒரு பெரிய ஆட்கள், அதாவது எப்படி சொல்கிறது, 10ஆம் ஆண்டு ஓஎல் படிக்கிற பிள்ளைகள் வந்து கதைக்கிற மாதிரி வந்து கதைக்கிற பிள்ளை வந்து. ஆனால் இப்போ தான் வந்து 6ஆம் ஆண்டு என்ன 11 வயசு, இப்போ 10 வயசு. எப்போ பிறந்த நாள்? இப்போ 1ஆம் நாளாம் போய்த்து முதலாம் படத்தை வந்து ஒரு வருஷம் முந்தி சேர்க்குறது இருக்குது பல குழப்பம், எனக்கு தெரியலன்னு. சரி, ஓகே. வந்து இப்போ உங்களுக்கு படிப்புக்கான தேவை என்ன இருக்குது, இதை செஞ்சுதாங்கன்னு சொல்லி சொன்னோம். எனக்கு டியூஷனுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை, அதனால டியூஷனுக்கு நான் போகல. டியூஷனுக்கு சேர்க்கறதுக்கு தானே கேட்குறேன். எவ்வளோ வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளோ எத்தனை கிளாஸுக்கு போகிறாங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்? கொண்டுக்கிட்டா ஒன்றுனா என்ன வாழுது உங்களுக்கு? அந்த சென்டர்ன்றது அதில் அங்கே எல்லாமே நடக்குது, எல்லா பாடங்களுக்கான இது நடக்குது. எவ்வளோ சென்டர் கட்டணும் ஒரு மாதம்? இந்த ஒரு பாடத்துக்கு 50 ரூபாய். என்ன ஒரு நாளைக்கு? ஒரு பாடத்துக்கு 50 ரூபா. ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு? ஒரு பாடத்துக்கு. அதான் ஒரு பாடத்துக்கு ஒரு நாளைக்கு கட்டணுமா இல்லை ஒரு மாதத்துக்கு சேர்த்து கட்டணுமா? ஒரு நாளுக்கு 50 ரூபா, ஒரு பாடம்ண்டா ஒரு பாடத்துக்கு 50 ரூபா. 50 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பாடம் நடக்கும்? 5-6 பாடம் நடக்குதான்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து ஃப்ரீயாக நடத்துகிற அது ஒன்றும் இல்லையா? சரி, இப்போ அம்மா வந்து இப்போ கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து அழுதுருப்பா, வந்து கஷ்டப்பட்டு அந்த அழுற வந்து, அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? கத்தாதீங்கம்மா, கத்தர் இருக்கார் நம்மளோடன்றேன். என்ன வேறு என்ன ஆகுது சொல்லுங்க, அதை தான் என்ன சொல்லுவாப்பா அந்த டைமில் அம்மா? சரி சரி எனக்கு கத்தாம கண்ணை துடைச்சி தந்துடுவா. என்ன சொல்லி அழுறா அம்மா அப்படி ஏதோ சொல்கிறேன் சொன்னா? அம்மா இருந்திருந்தா அப்படி கஷ்டப்பட்டிருக்கேல, அதான் எல்லாம் சொல்லி கத்துறது. அந்த டைமில் நீங்கள் என்ன தம்பி சொல்கிறீங்க? எனக்கும் கஷ்டம் வந்துடும். விடுங்க, நீங்களும் அழுறீங்களா அதில்? இப்போ அந்த சுச்சுவேஷனில் இப்போ அம்மா அளவுக்குள்ள வந்து நீங்கள் என்ன தப்பு சொல்லுவீங்க? நான் பெரியெல்லாம் வந்து பார்ப்பேன் அம்மா நீங்கள் அழக்கூட அப்படின்ட்டு சொல்கிறேன் நீங்களா? இப்போ ஸ்கூலுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கேட்டால் நீங்கள் வந்து இப்போ வீட்டை கேட்கக்கூட வந்து அம்மா எதுவும் சொல்லுவாங்க, அப்போ வந்து நீங்கள் சில டைமில் வந்து கேட்காமலாம் இருந்திருக்கீங்களோ? அது சொல்லுங்களேன். அந்த இது 5ஆம் ஆண்டில் இந்த பேப்பர் அடிக்கிறது காசு வைக்கிறவங்க, அதில் அன்றைக்கு ஒன்று கேட்டு அம்மா சொன்னோம் காசு இல்லை எனக்கிட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேட்கல. அதுக்கப்புறம் அதிபர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தந்தவர், அவரோட காய்ச்சி நான் செஞ்சுட்டேன். அவர் காசு கட்டுறாராண்டவர், இப்போ மாறிட்டார் அந்த அதிபர். நீங்கள் காய்ச்சினீங்களா அதிபரோட? உங்களுக்கு வந்து நல்ல திறமை இருக்குமா உங்களுக்கு வந்து? கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துக்கு வருவோம். சரி, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சு வச்சிடும். இப்போ நீங்கள் கிடைச்சா வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிறிஸ்மஸ் அண்டு அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடவே இல்லையா? என்ன சாப்பாடு விருப்பம் உங்களுக்கு? கொத்த விருப்பம். எப்போ சாப்பிடுங்க கிடைச்சா கொத்து? கிறிஸ்மஸ் அண்டு அண்டை தான் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடல. சரி, இப்போ வந்து உங்களுக்கு புத்தக வைக்காதெல்லாம் இருக்கும்? இது 5ஆம் ஆண்டில் கொண்டு போன புத்தக வைக்கல் தான் இருக்குது. உங்களுக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணி தரோம். தாண்டி வந்து உங்களுக்கு என்னென்ன இல்லையோ படிக்கிறதுக்கு, அதாவது இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் உண்மையாக நல்லா புத்தியாக கதைக்கிறதால நான் ஒரு புத்தி சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால்,
நம்ம இப்போ அம்மா கஷ்டப்படுறா இந்த டைமில் இப்போ பார்க்கல வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த வயதுலேயே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் படித்த ஒரு கட்டத்துக்கு வரக்குள்ள இதெல்லாம் மாறும். விளங்கி தானே? இப்போ இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றிடுவீங்களே. படித்தா வந்து என்ன வேலை செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. நல்ல வேலை செய்யுங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம அம்மாவையோ இந்த இப்போ இப்படி வீட்டிலலாம் இருக்கிறத இல்லை, இப்போ நீங்களே எவ்வளோ வீடு கட்டுவீங்க. சரிதானே? அப்போ என்ன முக்கியம்? உழைப்பும் படிப்பும் முக்கியம். இந்த டைமில் நீங்கள் ஒன்றையுமே யோசிக்கணும். அம்மா கஷ்டப்படுறா இது செய்கிறா அப்படின்லாம் ஒன்றும் யோசிக்க. இந்த டைமில் நீங்கள் நல்லா வந்து படிக்கணும். இப்போ இந்த கவலையெல்லாம் கொண்டு படிப்பில் காட்டி நல்லா படிப்பை உயர்த்தணும். சரிதானே? அதுக்கு என்ன வழி வேணுமோ அதை கண்டிப்பாக என்ன உதவி வேணுமோ உங்கள்கிட்ட கேளுங்க. இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து உங்களோட படிப்புக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏதாவது உதவியோ அந்த அம்மாவுக்கு செய்கிறோம். சரியானே? ஓகேக்கா, இப்போதைக்கு வந்து உங்களோட சாப்பாட்டு செலவுக்கோ இதுக்கு வந்து தேவைக்காக வேண்டி முதற்கட்ட ஒரு பண உதவி செய்கிறோம். பிள்ளைய இந்த பண உதவியில் வந்து டியூஷனுக்கு அனுப்புங்க முதல்ல. அதுதான் எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், இப்படியான பிள்ளைகளை வந்துட்டு எப்படியும் உயர்த்திடும். சில ஃபேமிலியில் போகும் பிள்ளைகளுக்கு வந்துட்டு படிக்க விருப்பம் இருக்காது, தாய் தந்தைக்கும் வந்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்ற விருப்பம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளை உங்கள்ட்ட நிலம் அறிஞ்சு படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுது. ஸோ வந்து பிள்ளையை கண்டிப்பாக வந்து நல்லா படிப்பிக்கங்க. இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க. அது எவ்வளோ? 60,000 வந்து இருக்குது. சரிங்களா? இந்த 60,000 வச்சுக்கொண்டு நீங்கள் கடனெலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, கடனை கட்டுவீங்களோ சொல்லி தெரியாது, அது உங்களோட சாய்ஸ். ஆனால் நல்லா பிள்ளைகளை வந்து படிப்பிக்கிறதுக்காண்டி டியூஷன் இதில் வந்து சேர்த்து விடுங்க. ஓகே, இப்போ இப்படி ஒரு தொகை பணம் எப்பயாச்சும் உங்களுக்கு திடீர்னு உதவியாக கிடைச்சிருக்குதா? இல்லை, இதெல்லாம் வரைக்கும் கிடைக்கல. நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் சொல்லியிருந்தா? இப்போ ஒரு அக்கா தான் இந்த நம்பர் தந்தேன், உங்களோட நம்பர். நான் ஒரு 10 வாட்டி எடுத்திருப்பேன். நீங்கள் ஃபோன் தூக்குங்க பிசி என்று வந்தது. இப்போ நான் என்னக்கா வேலை செய்தாங்க, நாங்கள் தூக்குறாங்க இல்லை, அண்ணாவோ தம்பியோ தெரியா தூக்குறாங்க இல்லைன்னு சொல்ல. அப்போ சொன்னாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் தானே, 2 பஸ் காசு தந்தாங்க 1000 ரூபா. அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியாது இடம், நான் எங்கேருந்து போகிறேன் பிள்ளைகளையும் கொண்டு வரேன். அப்போ சொன்னேன் எனக்கு கொண்டு வர கஷ்டம், வைக்கணும்னா போசாக்கு இல்லவே எல்லாம் பஸ்ஸில் போய் வந்தோம்னா மயக்க மாதிரி வந்துடும் ஆளுக்கு, 2வது ஆளுக்கு. அப்போ சொன்னேன் நீ யார்ட்டையும் விட்டு போட்டு மூத்தாலையும் கடைசாலையும் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க எவ்வளோ பஸ் காசு ஆகும் எனக்கு தெரியான்னு சொல்லி. அப்போ சொன்னா நான் 1000 ரூபா பஸ் காசு தரேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் சரி நான் போகிறேன்னு சொல்லி தான் பஸ் காசு எடுத்துட்டு நான் அவங்கள வந்து சந்திச்சதில் நான் இங்கே வந்து சொன்னேன். நான் அவங்கள்ட்ட இப்படித்தான் அவங்க நல்லா பார்த்தவங்க நல்லா கழிச்சவங்க இந்த தம்பி மாதிரின்னு சொன்னேன். இப்போ கேட்டாங்க என்ன கேட்டவங்க, நான் சொன்னேன் நிலைமையை சொல்லியிருக்கேன், அவங்களோட மனசுலேயும் படணும் அவங்க வந்து வீடியோ பண்ணிட்டு வீட்டு நிலைமையை பார்த்தா நான் அவங்களுக்கு தெரியுமென்னு நான் சொன்னேன். இப்போ சொன்னாங்க அவங்க உதவி செய்வாங்கம்மா நீ பயப்படாதுன்னு சொன்னாங்க. ஓகேக்கா, இப்போ எப்படியோ உங்களோட குடும்பம் இனி நல்லா வரணும் அப்படி சொல்லி தான் நாங்களும் வந்து ஆசைப்படுறோம். ஸோ வந்து 3 பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளில் தேவை அறிஞ்சு யாராச்சும் உதவி செய்ய போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு ஒரு வீடு உதவிகளாக இருக்கலாம். இன்னும் சொன்னால் இனி வாழ்க்கைக்கு மாதம் படிப்போ சாப்பாட்டு செலவோ இந்த உதவிகள் வந்து பண்ண போகிறீங்க யாராச்சும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து எங்களோட டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கான இனி எதிர்கால உதவிகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்ன சொன்னால் நிலைமை தெரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு பிள்ளை அந்த படிப்பை தன்னோட ஒரு இதாக பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து வளர்ந்து வந்ததுனால எங்களுக்கு அந்த ஒரு நிலைமையை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ அதனால தான் ஓகேக்கா, இப்போ இந்த ஒரு தொகை பணத்தை உங்கள்ட்ட கையில் படித்தது தான் நாங்கள். ஆனால் அந்த உதவி பண்ணது வந்து உண்மையில் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தான். லண்டனில் இருக்கிற கோடியண்ணா குடும்பம் தான் வந்துட்டு ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 60,000 பணத்தை வந்து இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட சொல்கிறத விட எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு சேர வேண்டியதில்லை, அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கே வந்து சொல்லலாம். நீங்கள் வணக்கம் அண்ணா, நன்றி இவ்வளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு. நானும் என்ற பிள்ளைகளும் கஷ்டத்தோடு இருந்தேன். நீங்கள் இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. வருஷ நாளில் 2 குழந்தைகள் கொடுப்பில் நினைத்து முகம் கவலையோடு இருந்தேன் நான். நீங்கள் உதவி செஞ்சது ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே, இதை பற்றியும் யோசிக்காதீங்கக்கா. இனி உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்கள் நல்லா நினச்சிக்கொள்ளலாம், நல்லா படிக்க வைங்க. உண்மையில் எப்படியோ சரி, டியூஷனு கூட நீ சேர்த்து விடுங்க அவங்கள. நாங்கள் அடுத்த கட்ட உதவிகள் கிடைச்சா கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். வந்து இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த லண்டனில் இருக்கிற கோடியண்ணா குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம். அது மாதிரி இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜிதமலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.